ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். தமிழ்நாடு அரசாங்கத்தை கவிழ்க்கிற பிளான் சென்னையில் எழுதப்படலை, டெல்லியிலையும் எழுதப்படலை. போலீஸ் சொல்கிறபடி பார்த்தா அந்த பிளான் பிறந்தது கரூரில், ஒரு வீட்டுக்குள்ள. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அமெரிக்காவின் வால்மார்ட்டுக்கு கர்டன் அனுப்புகிற ஊர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கரூர். இந்தியாவின் பல மாநிலங்களுக்கு பேருந்து பில்டு பண்ணுற ஸ்பேர்ஸ் டோட்டல் பாடின்னு தயாரிக்கிற ஊர் கரூர். அதே ஊரில் தான் இன்னைக்கு ஒரு 35 கோடி ரூபாய் எம்எல்ஏ வேட்டை வழக்கோட கிரவுண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லலாம். நான் இந்த எஃப்ஐஆர் டீட்டெயிலை முழுசா படிச்சப்ப எனக்கு புரிஞ்சது ஒரே ஒரு விஷயம்தான். இது ஒரு சென்னை பொலிட்டிக்கல் டிராமா கிடையாது, இது ஒரு கரூர் வார். பணம், பழி, பதவி 3 ஒரே சதுரத்துல இன்னைக்கு வந்து நிக்குது. அந்த சதுரத்தோட பேரு கரூர். ஏன் கரூர்? அந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல சொல்ல தமிழ்நாட்டு அரசியலுடைய அடுத்த பல வருடங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். கடைசியில ஒரு ப்ரெடிக்ஷன் வைக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல அந்த போன் கால். ஜூன் 26ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தாங்கரை தாவேகா எம்எல்ஏ டாக்டர் இளையராஜாவுடைய போன் அடிக்குது. மறுமுனையில திருநாவுக்கரசர் அப்படிங்கிறவர் தன்னை ஐபிடிஎஸ், இந்தியன் பொலிட்டிக்கல் டெமோக்ராட்டிக் ஸ்ட்ராட்டஜிஸ்ங்கிற சர்வே கம்பெனி ஃபவுண்டர்னு அறிமுகம் பண்ணிக்கிறார். அந்த நிறுவனம் ஒண்ணுமே கிடையாது, ஒரு வெப்சைட் மட்டும்தான். எஃப்ஐஆர் முறைப்படி பார்த்தா ஒரு முக்கியமான அரசியல் கட்சி சார்பாக ஆஃபர் 35 கோடி ரூபாய். கண்டிஷன் 2 கட்சி மாறணும், இல்லைன்னா ஸ்பீக்கருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எதிர்கட்சிக்கு சாதகமாக ஓட்டு போடணும். எம்எல்ஏ மறுக்கிறார். உடனே போன் கால் கட் ஆகல. 35 கோடி ரெடியா இருக்கு, இந்த மாதிரி வாய்ப்பு இனிமே வரவே வராது. இளையராஜா திரும்பவும் மறுக்கிறார். அடுத்தது இந்த எஃப்ஐஆர்ல அப்படியே பதிவாகி இருக்கிற வரி. அவர் சொல்றாரு, இந்த அரசாங்கம் சீக்கிரமாக விழப்போகுது, இதை வெளியே சொன்னா உனக்கும் உன் ஃபேமிலிக்கும் விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். ஒரு எலெக்டட் எம்எல்ஏ கிட்ட எப்படிப்பட்ட த்ரெட் பாத்தீங்களா, எப்படி பேசியிருக்கான் பாத்தீங்களா. ஜூன் 29ஆம் தேதி அன்னைக்கு இதே இளையராஜா நேரா சென்னை போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்க்கு போறாரு. அங்கேருந்து மிகப்பெரிய ஒரு ஊழல் நெட்வொர்க் பிரேக் ஆக ஆரம்பிக்குது. அந்த வலையை அவுக்க எல்லா நூலுமே போய் சேர்ந்தது ஒரே ஒரு ஊருக்கு தான், ஒரே ஒரு ஃபேமிலிக்கு தான். ட்ரிப்ளிகேன் போலீஸ்ல எஃப்ஐஆர் பதிவாகுது. உடனே 3 அரெஸ்ட். திருநாவுக்கரசு, திருச்சி நரேஷ், மேதவாக்கம் தியாகராஜன் அப்படின்னு. ஜூலை 2ஆம் தேதி 3 பேரும் புழல் சிறை. அதே நாள் இன்னும் 6 அரெஸ்ட் நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுல 2 பேர் கரூர்ல இருந்து, ரமேஷ் அப்புறம் கார்த்திக். இந்த கார்த்திக் கரூர்ல ஃபேமஸான ஒரு ஹோட்டல் ஓனர். போலீஸ் சொல்ற முறைப்படி முன்னாள் மந்திரி செந்தில் பாலாஜிக்கு ரொம்பவும் நெருக்கமானவர். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எஃப்ஐஆர்ல இருக்கிற 2 பெரிய பெயர்கள் முன்னாள் டிஎம்கே மந்திரி வி செந்தில் பாலாஜி, அவருடைய தம்பி வி அசோக்குமார். போலீஸ் குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? இந்த பிளாட் உருவானதே கரூர்ல தான். கீ மீட்டிங்ஸ் நடந்தது அசோக்குமாருடைய கரூர் வீட்டுல. ரெய்டுல முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அசோக்குமார் மேல பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் உட்பட 4 செக்ஷன்ஸ்ல கேஸ் பதிவாயிருக்கு. அவர் இன்னைக்கு தலைமறை. எங்க இருக்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். போலீஸ் கரெக்டா போய் தூக்குவாங்க. நீங்க வேணும்னா பாருங்க, சர்ச் டீம்ஸ் வந்து கரூர்ல வீடு வீடா தேடுது. ஜூலை 3ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது நேற்று, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷன் இவர் போடுறாரு. இதுக்கு மேல தந்தி டிவி ஒரு ரிப்போர்ட், ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுது. அரெஸ்ட் ஆனவங்க கிண்டிலையும் ஈசிஆர்லையும் ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல தங்கி ரகசியமாக ஆப்ரேட் பண்ணியிருக்காங்களாம். ஹோட்டல் பில் கட்டுனது இவங்க தங்கி ரூம் போட்டு யோசிச்சாங்கல்ல, ஆபரேஷன் பண்ணாங்கல்ல, இவங்களுக்கு ஹோட்டல் பில் கட்டுனது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. தாவேகா எம்எல்ஏகளை வாங்க அந்த கம்பெனி ஒதுக்கின தொகை எவ்வளவு தெரியுமா? 180 கோடி ரூபாய். கணக்கு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு எம்எல்ஏக்கு 35 கோடி ரூபாய்னா செலவு உட்பட 180 கோடி ரூபாய் எத்தனை பேருக்கான பட்ஜெட்? தாவேகா மந்திரி நிர்மல்குமார் இன்னும் இதுக்கு மேல போய் ஒரு சில விஷயங்களை சொல்றாரு. ஒரு சில எம்எல்ஏக்களுக்கு, தாவேகா எம்எல்ஏக்களுக்கு 50 கோடி வரை ஆஃபர் போயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. 10-15 தாவேகா எம்எல்ஏக்களை ஒரே நேரத்துல ரிசைன் பண்ண வச்சு அரசாங்கத்தையே கவிழ்க்கிறது தான் இவர்களுடைய திட்டம். இதுக்கு உத்தரவு போட்டது உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறது இவருடைய நேரடி குற்றச்சாட்டு. தாவேகாவின் ஹைகமாண்ட் 25 நாட்களாக தன்னுடைய எம்எல்ஏக்களை மானிட்டர் பண்ணிட்டு இருந்ததாக ரிப்போர்ட்ஸ் வருது. இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய அந்த கண்காணிப்பு தான் இந்த மிகப்பெரிய நெட்வொர்க்கை மானிட்டர் பண்ணி உடைச்சிருக்குன்னு அரசாங்க தரப்பு இப்ப ரிப்போர்ட் வெளியே விடுது. இது எல்லாமே இப்போதைக்கு குற்றச்சாட்டு, அலிகேஷன் ஸ்டேஜ். செந்தில் பாலாஜி மொத்தமாக மறுக்கிறார். அசோக்குமாருடைய பெயில் பெட்டிஷன் மிகப்பெரிய வாதத்தில் இருக்கு மை ஃப்ரெண்ட்ஸ். செந்தில் பாலாஜி சொல்றாரு, அவர் சொல்றாரு, நான் எம்எல்ஏ கிட்ட பேசினதாக அந்த கம்ப்ளைண்ட்லயே இல்ல. கால் பண்ணவர் என்னுடைய பெயரை சொன்னதுக்காகத்தான் எஃப்ஐஆர்ல என் பெயரை வச்சிருக்காங்க.
இது அரசியல் நோக்கத்துடன் செய்யப்பட்ட வழக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது டிஎம்கே சார்பில் செய்யப்பட்ட பெட்டிஷன்ல இருக்கிற இன்னொரு பெரிய வரிய நீங்க கவனமா கேட்கணும். இந்த கம்ப்ளைண்ட் கரூர் பை எலெக்ஷன் வாக்காளர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கான திட்டத்தோடைய ஒரு பகுதி அப்படின்னு அக்யூஸ்டு தரப்பே சொல்லுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையுடைய மையம் ஒரு பை எலெக்ஷன் அப்படின்னு. எந்த பை எலெக்ஷன்? அதுக்கு இப்ப வர்றேன். டிஎம்கே மொத்த குற்றச்சாட்டையும் நிராகரிக்குது. அதாவது எம்எல்ஏ வேட்டை ஆடுறது தாவேக்கா தான் அப்படின்னு எதிரிகள் குற்றச்சாட்டு சொல்றாங்க. டிஎம்கே குற்றம் சாட்டுது, ஏடிஎம்கேயும் குற்றம் சாட்டுது. குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டியது கோர்ட் வேலை, நம்ம வேலை கிடையாது. ஆனா தாவேக்கா கூட்டணியில் இல்லாத சிபிஐஎம் கூட பணம் கொடுத்து எம்எல்ஏ வாங்குறவங்க மேல ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுங்கன்னு ஸ்டேட்மெண்ட், அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்பதான் நாம அந்த முக்கியமான கேள்வியை கேட்டாகணும். ஏன் இவ்வளவு பெரிய நெட்வொர்க்கின் எல்லா நூலுமே கரூருக்கு போகுது? அமராவதி ஆற்று படுகையில இன்னைக்கும் மண்ணை தோண்டுனா ரொமானிய தங்க நாணயங்கள் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ரோம்லேந்து வந்த தங்கம் விழுந்த மண்ணு கரூர். சேர மன்னர்களுடைய தலைநகரம் வஞ்சி. இன்னைக்கு இந்த ஒரு டிஸ்ட்ரிக்டுடைய டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸ் டைரக்ட் பிளஸ் இன்டைரக்ட் கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாய் ஒரே ஒரு சிட்டிலேருந்து. நீங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய வால்மார்ட்ல, யூரோப்ல இருக்கக்கூடிய ஐக்கியால வாங்குற கர்டன் டவல் நம்ம இந்த கரூர்ல இருந்து ஏற்றுமதி செய்யப்படுது. சவுத் இந்தியா பிரைவேட் பஸ்ல, இந்தியாவின் பல மாநிலங்களின் பிரைவேட் பஸ்ல கிட்டத்தட்ட 70% பாடி கட்டப்படுறது இங்க. வருஷத்துக்கு சுமார் 2,500 கோடி ரூபாய்க்கான பிசினஸ் வெறும் பஸ் பாடியில நடக்குது. இந்தியா முழுக்க விற்கிற கொசுவலையில 60% கரூர்ல இருந்து போகுது. 26,000க்கும் அதிகமான ரெஜிஸ்டர்டு இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ் ஒரே ஒரு சிட்டி கரூர்ல இருக்கு. டெக்ஸ்டைல்ல மட்டும் 3 லட்சம் பேருக்கு வேலை கரூர்ல கொடுக்குறாங்க. இப்ப யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுடைய மிக பழமையான பிரைவேட் பேங்க்ஸ்ல 2 கரூர் வைசியா பேங்க்கும் லட்சுமி விலாஸ் பேங்க்கும் ரெண்டுமே இந்த ஒரு சின்ன ஊர்ல இருந்து பிறந்தது. கோஇன்சிடென்ஸ் கிடையாது இது. பேங்க் எங்க பிறக்கும்? கேஷ் எங்க சுத்துதோ அங்கதான் பிறக்கும். கரூர் ஒரு எக்ஸ்போர்ட் டவுன் மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு லிக்விட் கேஷ் ரிசர்வாயர் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஊர்ல பணத்துக்கும் அதிகாரத்துக்கும் நடுவுல இருக்கிற மிகப்பெரிய ஒரு சுவரு அப்படின்னு சொல்றது ரொம்ப மெலிசானது, ரொம்ப சின்ன இடைவெளி. 180 கோடிங்கிற பணம் கேட்டதும் பலருக்கும் அதிர்ச்சி வரலாம். ஆனா கரூரோடைய கணக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அது ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், பணம் மட்டும்தான் காரணம்னா இந்த கதை இவ்வளவு பெருசா ஆயிருக்காது. இங்க ஒரு 20 வருட சண்டை இருக்கு. ஜூன் 29ஆம் தேதியை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இளையராஜா கமிஷனர் ஆபீஸுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த அதே நாள் கரூர்ல இன்னொரு மிகப்பெரிய நிகழ்வு நடந்தது. கரூர் எம்எல்ஏ, ஏடிஎம்கே முன்னாள் போக்குவரத்து மந்திரி எம்ஆர் விஜயபாஸ்கர் ஸ்பீக்கர் ஜேசிடி பிரபாகர் கிட்ட ராஜினாமா கடிதம் கொடுக்கிறார். ஒரே நாள்ல ஒரு பக்கம் சென்னையில 35 கோடி ரூபாய்க்கான எம்எல்ஏகளை வாங்குற கம்ப்ளைண்ட், இன்னொரு பக்கம் கரூர் சீட் காலியாகுது. இது தற்செயலா அப்படின்னு கேட்டா, தற்செயலா ஒரே கதையுடைய 2 சாப்டரா அப்படின்னு கேட்டா அது இன்வெஸ்டிகேஷன் தான் சொல்லணும். ஆனா 2 நிகழ்வுகளுமே நிக்கிற புள்ளி ஒண்ணுதான். அது எது? கரூர். விஜயபாஸ்கர் யாரு? ஜெயலலிதா கேபினெட்ல இருந்த ஒரு மந்திரி. 2021 கரூர்ல அவரை தோக்கடிச்சது யாரு? செந்தில் பாலாஜி. 2 பேருமே கரூர் மண்ணுல 20 வருட எதிரிகள். 2026 ஏப்ரல்ல விஜயபாஸ்கர் சீட் திரும்ப பிடிச்சார். எப்படி? 92.76% போலிங் நடந்த தொகுதியில தாவேக்காவுடைய விபி மதியழகனை வெறும் 1821 ஓட்டு வித்தியாசத்துல இந்த விஜயபாஸ்கர் ஜெயித்தார். இதுல உண்மையிலேயே சாதனை செய்தது யாரு? மிஸ்டர் மதியழகன். இன்னைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜேஷ் தாவேக்கா கேண்டிடேட்டை விட அதிகமாக பெற்ற வாக்கு எவ்வளவு தெரியுமா? வெறும் 1311 மட்டும்தான். சரி, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா விஜயபாஸ்கர் மே 13ஆம் தேதி ஃப்ளோர் டெஸ்ட்ல தாவேக்கா அரசாங்கத்துக்கு ஆதரவாக ஓட்டு போட்ட 25 ஏடிஎம்கே ரெபல்ஸ்ல இவரும் ஒருத்தர். இப்ப ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கா பக்கம் வந்தாச்சு. ஏடிஎம்கேல இருந்து இப்படி வெளியேறின 6வது எம்எல்ஏ இந்த விஜயபாஸ்கர். எனவே கரூர் தொகுதி அதிகாரப்பூர்வமாக இப்ப வேக்கண்ட். தமிழ்நாட்டுல மொத்தம் 7 தொகுதிகள் காலி. சிஎம் விஜய் அவர்கள் 2 சீட்ல ஜெயிச்சு ரிசைன் பண்ண ஒரு தொகுதி தான் திருச்சி ஈஸ்ட் உட்பட. எனவே கரூர் தொகுதி அதிகாரப்பூர்வமாக இப்ப வேக்கண்ட். தமிழ்நாட்டுல மொத்தம் 7 தொகுதிகள் காலி. சிஎம் விஜய் போட்டியிட்ட திருச்சி ஈஸ்ட் உட்பட 7 பை எலெக்ஷன்ஸ் வருது ஃப்ரெண்ட்ஸ். அதுல கிரவுன் ஜுவல் எது தெரியுமா? சொல்லவே வேணாம். இப்ப மொத்த படத்தையும் ஒன்னா பாருங்க. கரூர் செந்தில் பாலாஜியின் சொந்த கோட்டை அப்படின்னு திமுக சொல்லும்.
அதே கரூர்ல அவருடைய 20 வருட எதிரி இப்ப தாவேகா கூடாரத்துக்குள்ள வந்தாச்சு. அதே கரூர்ல தான் எம்எல்ஏ வாங்கக்கூடிய மிகப்பெரிய வியாபார பிளாட் பிறந்ததாக எஃப்ஐஆர் சொல்லுது. அதே கரூர் பை எலெக்ஷனை தான் அக்யூஸ்ட் தரப்புடைய பெயில் பெட்டிஷனை மையமாக காட்டுது. 1977 ஆண்டிலிருந்தே இந்த தொகுதியில ஏடிஎம்கே 8 தடவை, டிஎம்கே 3 தடவை. அந்த ஏடிஎம்கே தொகுதி இப்ப காலியாகி அதோடைய சொந்தக்காரர் தாவேகா பக்கம் வந்திருக்கிறார். செந்தில் பாலாஜிக்கு இது வெறும் பை எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது அவருடைய சொந்த மண்ணில் நடக்க போற ஒரு ரெஃபரண்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க ஒரு கனமான உண்மையையும் கண்டிப்பாக சொல்லியாகணும். கரூர் தாவேகாவுடைய மிக ஆழமான காயமும் கூட அப்படின்னு சொல்லலாம். செப்டம்பர் 27, 2025 அதே கரூர் மண்ணுல சிஎம் விஜயோடைய பிரச்சார கூட்டத்தில் நடந்த நெரிசல்ல 41 உயிர்கள் போச்சு. சிபிஐ விசாரணை நடக்குது. சிஎம் விஜய் அவர்களே ஜனவரியில 2 தடவை டெல்லியில கேள்வி கேட்கப்பட்டார். எனவே திமுக கட்சியின் பை எலெக்ஷன் கேம்பெயின் எதை சுற்றி சொல்லலும் அப்படின்னு சொல்லவே வேணாம். அதனால கரூர் பை எலெக்ஷன்ங்கிறது ஒரு தொகுதி தேர்தல் மட்டும் கிடையாது. அது இன்னொரு ஃப்ளோர் டெஸ்ட் மாதிரி. ஒரு பக்கம் 35 கோடி ரூபாய்க்கான வழக்கு, இன்னொரு பக்கம் 41 உயிர்களுடைய ஞாபகம். இதுக்கு நடுவுல வெறும் 1821 ஓட்ஸ் உடைய மெல்லிசான கோடு. இங்க தாவேகா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு நேர்மையான கேள்வி கேட்கணும். டிஎம்கே பணம் கொடுத்து எம்எல்ஏ வாங்க பார்த்துச்சுன்னு நீங்க எல்லாருமே கோபப்படுறீங்க. நியாயமான கோபம். ஆனா நம்ம அரசாங்கத்துடைய குஷனை கட்டப்படுறதும் ஏடிஎம்கேல இருந்து ரிசைன் பண்ணி வர்ற எம்எல்ஏக்கள் மேலதான். சட்டப்படி ரெண்டுக்கும் வித்தியாசம் மிக தெளிவான ஒரு விஷயம். ரிசைன் பண்ணி மக்கள் கிட்ட திரும்ப வந்து ஓட்டு கேட்கறது ஜனநாயக வழி. ஆனா பணம் கொடுத்து சட்டசபைக்குள்ளேயே ஓட்டை வளைக்கிறது குற்றம். ஆனா ஒரு பெர்செப்ஷன் வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வித்தியாசத்தை மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற பொறுப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அதை நிரூபிக்கிற இடம்தான் பை எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு களம். வேற எங்கேயுமே கிடையாது. இது இந்தியா முழுக்க ஓடுற ஒரு பழைய கதையுடைய புதிய அத்தியாயம். 1967 ஹரியானால கயாலால்ங்கிற எம்எல்ஏ ஒரே நாள்ல 3 தடவை கட்சி மாறுறார். அன்னைக்கு பிறந்ததுதான் ஆயாராம் கயாராம் அப்படின்னு. 1985 ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்துச்சு. ஆனா அந்த சட்டத்துல ஒரு ஓட்டை எம்எல்ஏ இருந்துகிட்டு கட்சி மாறினா டிஸ்குவாலிபிகேஷன், ஆனா ரிசைன் பண்ணிட்டு கட்சி மாறினா சட்டம் மௌனம் அப்படின்னு அர்த்தம். கர்நாடகால 2019, மகாராஷ்டிரால 2022 எல்லா இடத்துலையும் இதே ஓட்ட வழியாதான் அரசாங்கங்கள் மாறி இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல 2 பக்கமும் அதே பிளே புக் தான் மேச மேல இருக்கு. வித்தியாசம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த தடவை தமிழ்நாட்டுல ஒரு எஃப்ஐஆரும் கூடவே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ப்ரெடிக்ஷனை நான் சொல்றேன். 7 பை எலெக்ஷன்லையும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு பார்க்க போற காட்சி ஒரே ஒரு விஷயம்தான். சிஎம் விஜய் கரூர் மேடையில திரும்ப ஏறுவாரா இல்லையா? 41 உயிர்கள் போன அதே மண்ணுல சிஎம் நின்னு அவர் பேசுவாரா? பேசாம விலகினா டிஎம்கே அந்த மௌனத்தையே ஆயுதமாக்கும். என்னுடைய கணிப்பு போறாரு. அடுத்த வாரம் சிஎம் விஜய் கரூருக்கு போறாரு. அங்க போய் அந்த 41 குடும்பங்களை முதல் வரிசையில வச்சு பிரச்சாரம் இல்லாம ஒரு பொறுப்பேற்பாக அந்த மேடையை மாத்துவார். ஏன் 41 பேருக்குமே 41 குடும்பத்துக்குமே அரசாங்க வேலை கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. அது மட்டும் நடந்துச்சுன்னா கரூர்ல நடக்க போற பை எலெக்ஷன் தமிழ்நாட்டு வரலாற்றுடைய மிக இமோஷனலான தேர்தலாக மாறும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், திருவள்ளுவர் இதே இந்த கதையை 2000 வருடத்துக்கு முன்னாடி 2 வரியில எழுதிட்டார். சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல், பசுமன் கலந்தொள் நீர் பெய்திரி அற்று அப்படின்னு சொல்றாரு. வஞ்சகத்தால் சேர்த்த பணத்தை காப்பாத்துறது சுடாத பச்சைமண் பானையில தண்ணி ஊத்து வச்சுக்கிற மாதிரி. எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் பானையே கரைஞ்சு போகுமே தவிர தண்ணி இருக்காது. இந்த கரூருடைய ருமானிய நாணயங்கள் இன்னும் மண்ணுல இருக்கு. ஏன்னா அது வியாபாரம் பண்ணி சம்பாதிச்ச பணம், ஏமாற்றி சம்பாதிச்ச பணம் கிடையாது. வஞ்சகத்துல புரண்ட எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் தூசா போயிடுச்சு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பணம் நிக்குமா? ஜனநாயகம் நிக்குமா? அந்த பதில கரூர் மக்கள் ரொம்ப சீக்கிரமாக வரலாற்றில் எழுத போறாங்க. நான் தப்பா சொல்றேன்னா நீங்க கமெண்ட்ல அடிங்க. கரூர் பைப்போல்ல யார் ஜெயிப்பாங்க? உங்க ப்ரெடிக்ஷனை இப்பவே கமெண்ட் பண்ணுங்க. அது வரலாறா மாறப்போகுது. முதல் 1 மணி நேரம் உங்க கமெண்ட்டை நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன், கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit, and always dream big in your life.
நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் as I always say, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் யுவர் ஹோம். உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமா பத்திரமா பாதுகாப்பா பார்த்துக்கங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.